ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பஞ்சபாண்டவர்களை நல்லா தெரியும். இந்த பஞ்சபாண்டவர்கள் தர்மராஜா, பீமர், அர்ஜுனர், நகுலன், சகாதேவன். இந்த 5 பஞ்சபாண்டவர்களுடைய அபிலிட்டிஸ், அவர்களுடைய சக்தி என்ன, அவர்களுடைய திறமை என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயம் தர்மராஜா ஆட்சியில் இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய அறிஞர்கள், அப்புறம் ராஜா கிட்ட யாசகம் கேட்டு நிறைய பேர் வராங்க. குடியானவர்கள், மக்கள், எக்கச்சக்கமான பேர் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பண்டிதர், நல்லா படித்த அருமையான அறிவு இருக்கிற, நிறைய நாலேஜ் இருக்கிற ஒரு பண்டிதர் தர்மராஜாவை பார்க்குறதுக்காக வரார். அவர் தர்மராஜாவை பற்றி நல்ல ஒரு வியாசம்னா ஒரு எஸ்ஸே, ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டு சொல்லி தர்மராஜா கிட்ட பரிசு வாங்கிறதுக்காக வரார். அந்த சமயம் பார்த்து தர்மராஜாவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம், ஏதோ ஒரு டயர்ட்னஸ், ஒரு அலுப்பு, வேற ஏதோ யோசனையிலையும் இருக்கிறார் அவர். ஆக தர்மராஜா அவருடைய நிலையில இல்லை. ஹீ இஸ் நாட் இன் ஹிஸ் ஓன் செல்ஃப். அதனால அந்த பண்டிதர் தர்மராஜாவை பற்றி ஒரு வியாசம் சொல்லி ஒரு பாடலும் பாடி பரிசு பெற சமயத்தில் தர்மராஜா என்ன சொல்லிடுறாரு, பண்டிதரே, உங்களுடைய கட்டுரையும் உங்களுடைய பாடலும் கவிதையும் ரொம்ப அற்புதம். ஆனால் நீங்கள் நாளைக்கு வாங்க, நாளைக்கு உங்களுக்கு நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். அதோட தர்மராஜாவும் எழுந்து உள்ள அரண்மனைக்கு போயிடுறார். தர்பார்லேருந்து அரண்மனைக்கு போயிடுறார். இப்போது அந்த பண்டிதர் ரொம்ப தூரத்துலேருந்து அவர் வந்திருக்காரு தர்மராஜாட்ட பரிசு வாங்கணுங்கிறதுக்காகவே. நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவருடைய மனசில் ஒரு கவலை, ஒரு துக்கம். இன்றைக்கே பரிசை வாங்கிட்டு இன்றைக்கே நம்ம ஊருக்கு போகலான்னு நினச்சோம், இப்போ நாளைக்கு வர சொல்லிட்டாரே மன்னர், நாம் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமே அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்த்து வந்தார். அந்த ஏமாற்றம் இருக்கும் இல்லையா, அதனால் முகம் கொஞ்சம் வாடி அவர் அரண்மனையை விட்டு வெளியே வரார், தர்பாரை விட்டு வெளியே வரார். இது எல்லாத்தையும் பீமசேன மகாராஜா பார்த்துக்கிட்டு இருக்கார். பீமர் அவர் பார்த்துட்ருக்கார். அவர் பண்டிதரை கூப்பிட்டு, எங்கள் அண்ணா நாளைக்கு தானே வர சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசலில், தர்பாருடைய வாசலில் ஒரு பெரிய மோளம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மோளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா அவங்க உடனே அந்த பெரிய மோளத்தை தட்டலாம். அந்த சத்தத்தை கேட்டு தர்மராஜாவே என்ன பிரச்சனை, என்ன கவலை அப்படின்னு கேட்டு அதை தீர்த்து வைக்கிறது தான் வழக்கம். ரொம்ப நாளாக அந்த மோளத்தை யாருமே அடிக்காமல் இருந்தாங்க. ஏன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் இப்போது திடீர்னு அந்த மோளம் அடிக்கிற சத்தம் காது கிழியுது. அந்த நகரத்தில் எல்லாருக்கும் காதில் விழுது, அரண்மனையில் இருக்கிற தர்மராஜாவுக்கும் விழுது. அவர் ஏதோ சிந்தனையில் இருந்தார் இல்லையா, சிந்தனை கலைந்து அவர், என்ன சத்தம், ஓ யார் இந்த மோளத்தை அடிக்கிறது, எதுக்காக அடிக்கிறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும்னு இப்போ ரொம்ப கவலையாக வேக வேகமாக அரண்மனையை விட்டு அந்த மோளம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. தர்மராஜா மட்டும் இல்லை, அந்த நகரத்தில் இருக்கிற நிறைய பேர் அந்த சத்தத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன கவலை தெரியலையே அப்படின்னு ஆர்வமாக ஓடி வராங்க. அங்கே பார்த்தா தர்மராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. பீமசேன மகாராஜா பீமன் தான் அந்த மோளத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கார். அடிக்கிறத அவர் நிறுத்தவே இல்லை. தர்மராஜாவுக்கு குழப்பம், பீமனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஏன் மோளத்தை அடிக்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பீமனுடைய தோலை தொட்டதுக்கு அப்புறம்தான் பீமர் அடிக்கிறத நிறுத்துறார். பீமர் இப்போ சொல்கிறாரு, வணக்கம் மகாராஜா, வணக்கம். நான் எதுக்காக இந்த மோளத்தை அடித்தேன்னு நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேள்விக்குறியோடு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சாதாரண விஷயந்தான், ஆனால் அற்புதமான ஒரு விஷயம் இது. சாதாரண விஷயம் ஆனால் அற்புதமான விஷயம் என்னப்பா அப்படின்னு தர்மராஜா குழப்பமாக பீமசேன மகாராஜாவை பார்த்துட்டு நிற்கிறார். பீமர் சொல்கிறாரு, இந்த நகரத்தில் இருக்கிற மக்களே, என்னுடைய மக்களே, அத்தனை பேரும் கேளுங்க, என்னுடைய அண்ணன் தர்மராஜன் யமனையே வென்றுட்டார். யுதிஷ்டிரன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, காலனையே வென்றுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. யுதிஷ்டருக்கு ஒன்றும் புரியல, தர்மராஜாவுக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கே காலனோட போருக்கு போனேன், யமனை வெல்றதா, என்ன இது குழப்பமாக இருக்கே, பீமா நீ என்ன சொல்கிற அப்படின்னு இப்போ நிஜமாவே ஒரு கோபம் கலந்த ஆர்வம் கலந்த ஒரு முகக்குறியோட பீமா தர்மராஜா பார்க்குறார்.
அப்போ பீமர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை அண்ணா, நீங்கள் தான் சொன்னீங்க இந்த பண்டிதரை நாளைக்கு வாங்க உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னு. நாளைக்கு வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே. அதாவது யமனை நீங்கள் நாளைக்கு தான் சந்திப்பீங்க. ஒருவேளை யமன் இன்னைக்கு வந்தாலும் நீங்கள் சொன்னதுனால நாளைக்கு அந்த பண்டிதர் பரிசை வாங்கிட்டு போவார். ஆக யமனை நீங்கள் வென்றுட்டீங்க தானே அப்படின்னு பீமசேனர் கேட்டதும் தர்மராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ரைட், யமனை யாராலாவது வெல்ல முடியுமா? நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம், ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ரைட்டு, நாம் இன்றைக்கி தூங்கி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு நிறைய. பட் த டுமாரோ நெவர் கம்ஸ். நன்றே செய், அதை இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மா ஒன்றும் சொல்லிட்டு போகல. நல்ல விஷயமா இருந்தால் அதை உடனே நாம் செய்து முடிச்சிடணும். உடனே அப்படின்னா ஆற அமர யோசனை பண்ணி அதை உடனே செய்து முடிச்சிடணும். அதை தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். யாராக இருந்தாலும் நன்றே செய்க, அதை இன்றே செய்க. மீண்டும் நாளை உங்களை அழகிய கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.